சின்ன வயசுல நான் கொஞ்சம் கொழு கொழுன்னு இருப்பேன். ஆனா, இப்ப வயசு ஆக ஆக நான் கொஞ்சமா சாப்பிட்டா கூட நெறைய வெயிட் போடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த வெயிட்ட நான் எப்படிதான் குறைக்கிறதுன்னே எனக்கு தெரியல. அப்படின்னு புலம்புறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்க மாதிரி, வெயிட் போடுறது அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் பிரச்சனை. அதுல ரொம்ப முக்கியமான ஹார்மோன் இன்சுலின். இந்த இன்சுலினுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் குடுக்குறேன். அதாவது ஜப்பான்ல நம்ம ஊர் மெட்ரோ ட்ரெயின் இருக்கு இல்லையா? அந்த மாரி அவங்களோட ட்ரெயின்ஸ்ல வந்து பேசஞ்சர உள்ள அந்த ட்ரெயினுக்குள்ளார ஃபுல்லா நல்ல ஃபுல் கெப்பாசிட்டில அந்த ட்ரெயின் போகணும். வழியில காரிடார்ல நெறைய பேசஞ்சர்ஸ் நெறைய லைன் லைனா வெயிட் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ரஷ் ஹவர்ஸ்ல அந்த மாரி ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது. எப்படியாவது ஃபுல்லா ட்ரெயின்ல பேக் பண்ணி அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாசெஞ்சர் புஷர் அப்படின்னு ஒரு ஆஃபீசர அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. சோ, இந்த பாசெஞ்சர் புஷரோட வேலை என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் பாசெஞ்சர்ஸ ட்ரெயினுக்குள்ளார புஷ் பண்ணி, டோர க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சுடணும். அதுதான் அவங்களோட வேலை. அதாவது அந்த காரிடார்லயோ, இல்ல அந்த பேசேஜ்லயோ நெறைய பாசெஞ்சர் வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. சோ, இத எதுக்கு நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம இன்சுலினோட வேலையும் இப்படிதான் இருக்கு. நம்ம பிளட்ல அதாவது ரத்த குழாயில வந்து நெறைய சர்க்கரைய இருக்க விடாம பாத்துக்கிறது தான் இந்த இன்சுலினோட வேலை. அதாவது நம்ம பிளட் சுகர நார்மலா வச்சுக்கணும். நெறைய இருந்தது அப்படின்னா, உடனே என்ன பண்ணணும்? நம்மளோட உறுப்புகள், அதாவது நம்மளோட பிரெயினு, லிவரு, கிட்னி எல்லா திசுக்களுக்கும் செல், குட்டி குட்டி செல் எல்லாத்துக்குமே அந்த இன்சுலின் வந்து இந்த இந்த பிளட்ல இருக்கிற சர்க்கரைய அந்த திசுக்களுக்குள்ளார செல்ஸுக்குள்ளார அமுச்சு பேக் பண்ணி வச்சிரணும். பிளட்ல அதிகமா சர்க்கரை இருக்க கூடாது அந்த இன்சுலினை பொறுத்த வரைக்கும். சரி, அதையும் மீறி அந்த செல்லுலலாம் அடைச்சது போக அந்த ட்ரெயின் ஃபுல்லா பேக் ஆகியுமே திரும்பி இன்னும் இன்னும் நிறைய பேசஞ்சர் வந்துட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த இன்சுலின் என்ன பண்ணும்? அப்பவும் ரத்தத்துல இருக்க விடாம அடுத்த ட்ரெயின் அது என்னது? ஃபேட், கொழுப்பு ட்ரெயின். சர்க்கரை எல்லாத்தையும் கொழுப்பா மாத்தி அந்த ஃபேட் ட்ரெயின். ஏன்னா அது இதை விட பெரிய ட்ரெயின். இன்னும் நிறைய ஆக்குபை பண்ண முடியும். அதனால கொழுப்பா மாத்தி மாத்தி என்ன பண்ணுது? ஃபேட்டா புஷ் பண்ணிட்டே இருக்கு. இப்படிதான் அது ரத்தத்துல சர்க்கரையினோட அளவை நார்மலா வச்சுக்குது. நம்ம என்ன நினைப்போம்? ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நான் கொஞ்சம் வெயிட்டா இருந்தாலும் சர்க்கரை எல்லாம் எனக்கு நார்மலா தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா உண்மை என்னன்னா, அங்க இன்சுலின் நம்மளோட ரத்தத்துல சர்க்கரைய நார்மலா வச்சுக்கிறதுக்காக இந்த பக்கம் கொழுப்பு ட்ரெயின்ல நம்ம சர்க்கரை எல்லாத்தையும் கொழுப்பா மாத்தி மாத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கு. சரி, இப்போ பிரச்சனை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, இது எவ்வளவுதான் கொழுப்பா மாத்தி மாத்தி அந்த ட்ரெயின்ல அமிச்சாலும், அதையும் மீறி ரத்தத்துல சர்க்கரையினோட அளவு அதிகமா வந்துட்டே இருக்கப்ப, பிரெயின் பாக்கும். என்ன இது? இந்த இன்சுலின் சரியா வேலை செய்யலையா? ஏன் திருப்ப திருப்ப ரத்தத்துல சர்க்கரையினோட அளவு அதிகமாவே இருக்கு? நம்ம இன்னும் ஒரு 4, 5 ஆபீசர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, இன்னும் நிறைய இன்சுலின சுரக்க ஆரம்பிக்குது. அதாவது இன்னும் நிறைய பாசஞ்சர் புஷர் வராங்க. அந்த சர்க்கரையினோட அளவை நார்மலா வச்சுக்கிறதுக்காக. அப்போ இன்னும் நிறைய நிறைய இன்சுலின் ஆபீசர் வந்து இந்த சர்க்கரை எல்லாத்தையும் அந்த ஃபேட் ட்ரெயினுக்குள்ளார புஷ் பண்றாங்க. நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த செல்லுக்குள்ளார எல்லாம் புஷ் பண்ணலாமே அப்படின்னு. இல்ல, இதை விட இந்த கொழுப்பு ட்ரெயின் தான் வந்து பெருசு. எவ்வளவு அமுக்குனாலும் அந்த ட்ரெயின்ல தாங்க முடியும் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகப்படியா வரக்கூடிய அந்த இன்சுலின் ஆபீசர் எல்லாமே இதை விட்டுட்டு இந்த பெரிய ட்ரெயின்ல தான் புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நமக்கு பசிச்சுட்டே இருக்கும். என்னது, நான் இப்பதான் சாப்பிட்டேன், எனக்கு ஒரு 2, 3 மணி நேரத்துல பசிக்க ஆரம்பிச்சிருது. நல்லாதான் சாப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு பசிக்குது. ஆனா நான் வெயிட் போட்டுட்டே இருக்கேன், என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படின்னா உங்க உடம்புல இன்சுலினோட அளவு அதிகமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராவா அப்பாயின்மெண்ட் பண்ண ஆபீசர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இந்த
கொழுப்பு ட்ரெயின்ல தான் நீங்க சாப்பிடுறதையும் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதனாலதான் அந்த எக்ஸ்ட்ராவா அப்பாயின்மெண்ட் பண்ண இன்சுலின் ஆபீசர்ஸ் பண்ற வேலையினாலதான் ஏற்கனவே குண்டா இருக்கிறவங்க இன்னும் இன்னும் குண்டாயிட்டே போறாங்க. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்சுலின் தான் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது இல்லையா? அந்த இன்சுலினுக்கு தான் நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படிதான் நினைக்கிறீங்களா? இல்ல, ஒருவேளை அந்த பேசஞ்சர் உள்ள வந்துகிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு கேட் போட்டு அடைக்கணும். கொஞ்சம் பேசஞ்சர் கொஞ்ச நேரம் வராம இருங்க. இங்க உள்ளவங்கள எல்லாம் கிளியர் பண்ணி ட்ரெயின்ல பேக் பண்ணி அமிச்சதுக்கு அப்புறமா அடுத்த பேசஞ்சர் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றது கரெக்டா? இல்ல இன்னும் இன்னும் நிறைய இன்சுலின் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே போய் உள்ளுக்குள்ளார ட்ரெயினுக்குள்ளார புஷ் பண்ணிக்கிட்டே போறது சரியா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி பேசஞ்சரு கொஞ்ச நேரம் வராம இருங்க. நான் முதல்ல இந்த கிரௌட கிளியர் பண்ணிக்கிறேன். அப்புறமா நீங்க எல்லாம் வாங்க. உங்களுக்கு நான் அடுத்த ட்ரெயினை புக் பண்றேன் அப்படின்னு சொல்றது தானே கரெக்ட்? எஸ். அந்த பேசஞ்சருக்கு கேட்டு போடுறது தான் நம்மளோட வாய். அதாவது நம்மளோட வாய்க்கு கொஞ்சம் கேட்டு போடணும். கஷ்டமா தான் இருக்கும் நான் சொல்றது. ஆனா உள்ளார நம்ம இன்சுலின் எவ்வளவு பாடுபடுதே. ஒரு கட்டத்துல இந்த இன்சுலின் இந்த ஃபேட்டையும் சரி குளுக்கோஸையும் சரி புஷ் பண்ணி எவ்வளவு ஆபீசர் வந்தாலும் புஷ் பண்ண முடியாம அந்த செல்லுக்குள்ளார இருக்கிற சர்க்கரையும் சரி கொழுப்பும் சரி பிதுங்கி நம்மளோட ரத்த குழாய்க்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். அப்பதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஒண்ணு ஒண்ணா ஸ்டார்ட் ஆகும். சர்க்கரை, பிரஷரு, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம உடம்புல தெரிய ஆரம்பிக்கிறது. எவ்வளோ இன்சுலின் ஆபீசர் போட்டாலும் சர்க்கரையும் இந்த கொழுப்பும் செல்லுக்குள்ளார அந்த ட்ரெயினுக்குள்ளார இருக்க முடியாம எல்லாரும் அந்த பாதையில அதாவது ரத்த குழாய்க்குள்ளார வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வருவோம். கேட்டு போடுறதுன்னா என்ன? அதாவது நம்ம சாப்பிடுற உணவுல கார்போஹைட்ரேட் மாவு சத்து அதுதான் இருக்கிறதுலே அதிகமா இன்சுலினை தூண்டும். அதிகமா இன்சுலின் தூண்டக்கூடிய அந்த உணவை நம்மளோட சாப்பாடுல குறைச்சிட்டு புரோட்டீன் அண்ட் நல்ல கொழுப்பு இந்த ரெண்டுமே அந்த அளவுக்கு நம்மளோட கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து அளவுக்கு இது ரெண்டுமே நம்மளோட இன்சுலின் லெவலை அதிகரிக்காது. அதனால நம்மளோட உணவு பழக்கத்தை மாத்த ஆரம்பிக்கணும். நம்பர் 1 வந்து சர்க்கரை. சர்க்கரை வந்து இருக்கிறதுல வர்ஸ்ட். ஏகப்பட்ட பேசஞ்சரை உள்ள தள்ளும். சோ சர்க்கரைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். நம்பர் 2 கார்போஹைட்ரேட்னா நம்ம தினம் சாப்பிடுற அரிசி உணவு தான். ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி. சப்பாத்தியும் மாவுச்சத்தா? நான் புரதம்ல நினைச்சேன். இல்ல இல்ல, சப்பாத்தியும் நிறைய மாவுச்சத்து தான் இருக்கு. சோ இந்த மாதிரி உணவுகளை குறைச்சுக்கிட்டு புரதமும் நல்ல கொழுப்பையும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த இன்சுலினுக்கு வேலை குறையும். ரொம்ப நாளா ஒருத்தர் வேலை இல்லாம இருக்காங்கன்னா அவங்கள நம்ம வேலைக்கு வச்சுக்குவோமா? வேலையை விட்டு தூக்கிடுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம இந்த டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க எக்ஸ்ட்ராவா வந்த இன்சுலின் எல்லாத்துக்கும் வேலை இல்லாம போயிடும். நம்ம உடம்புக்கு என்ன இன்சுலின் தேவையோ அது மட்டும்தான் சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்மளோட வெயிட் சொயின்னு குறைஞ்சிடும். நம்மளோட உடம்பும் சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிடும். சோ சுகர் டோட்டலி கட் பண்ணிடுங்க. நாட்டு சக்கரை, பனை வெல்லம், கருப்பட்டி எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்புறம் மாவுச்சத்து அதையும் குறைச்சிட்டு புரதம் நல்ல கொழுப்பு அதை எடுங்க. மூணாவதா ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அது ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். அதாவது எதையுமே சாப்பிடாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அட்லீஸ்ட் நைட் 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா காலையில 8 மணி வரைக்கும் அந்த 12 மணி நேரமாவது அந்த இன்சுலினை சுத்தமா கூப்பிடாம இருங்க. அது சூப்பரா வேலை செய்யும். நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு பால் குடிச்சிட்டு 1 மணிக்கு ஏதாவது ஒரு மிச்சரு பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு ஸ்நாக்ஸை உள்ள தள்ளிட்டு காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சக்கரை போட்டு ஒரு பெரிய டம்ளர்ல காஃபியோ டீயோ குடிச்சோம்னா அப்புறம் இன்சுலின் என்னதாங்க பண்ணும்? இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆபீசர்
வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த நைட் 8 மணில இருந்து காலையில 8 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த 12 மணி நேரமாவது அந்த இன்சுலின சுத்தமா கூப்பிடாம இருங்க. அடுத்தது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 வேளை மட்டும் சாப்பிடுங்க. போதும். காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேளை மட்டும். அதுவும் இந்த மாவுச்சத்த கம்மி பண்ணிட்டு, புரதம், நல்ல கொழுப்பு இருக்கிற உணவா ஜஸ்ட் மேக்ஸிமம் 3 டைம்ஸ். 2 டைம்ஸ் சாப்பிட்டு நீங்க இருக்க முடிஞ்சா கூட ரொம்ப நல்ல விஷயம். பட் 3 டைம்ஸ் மேக்ஸிமம். இடையில இடையில டீ, காஃபி குடிக்கிறேன். சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னா, அதோட சேர்த்து காஃபிய குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் திருப்பி 11 மணிக்கு காஃபி, 12 மணிக்கு ஸ்நாக்ஸ்ன்னு இல்லாம 8:30 மணிக்கு சாப்பாடு, 1 மணிக்கு சாப்பாடு, திரும்பி 6 மணிக்கு சாப்பாடு. அவ்வளவுதான். அதோட முடிச்சிருங்க. இப்படி நம்ம அதுக்கு ரொம்ப வேலை குடுக்காம இருந்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த மாத்திரை, மருந்து, டானிக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம உடம்பு சூப்பர் ஆயிடும். ஓகே?